எழுந்திரிமா. பேஷண்ட உள்ள கொண்டாந்து படுக்க வைங்க. போங்க. பாட்டி. டாக்டர், இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? பிபி அதிகமாகி பல்ஸ் டிராப் ஆயிருந்ததுமா. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். எல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். உடனே கூப்பிட்டு போக வேண்டாமா? கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் கூட்டிட்டு போங்க. டாக்டர், அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுல இருந்து ரொம்ப நேரமா கண்ணு முடிக்கவே இல்ல. அதான் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். நீங்க போய் பாருங்க. போங்க. பாட்டி வா. உனக்கு அவ எவ்வளவு தூரம் கெடுதல் பண்ணிருக்கா. அவளுக்கு ஒண்ணுன்னா இப்படி பதறி துடிக்கிறியே. உன் காலை கழுவி குடிச்சா கூட அவளுக்கு தகும். பாட்டி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீ போய் எங்க உட்கார். அம்மா, நீங்க எல்லாம் வெளியே போங்கம்மா. டாக்டர் வர நேரமாச்சு. ப்ளீஸ் போங்கம்மா. என்னங்க, என் தம்பிக்கு இன்னும் நினைவு திரும்பாமே இருக்கு. எனக்கு பார்க்க பயமா இருக்குங்க. உனக்கு ஆறுதல் சொன்னாலும் என் மனசுக்குள்ள இன்னும் பயமாதான் இருக்கு திலகா. ஒருவேளை உன் தம்பி உயிருக்கு ஏதாவது. வாய் முடிய பேசாம இருங்க. நானே பயந்து போய் கிடக்குறேன். இதுல நீங்க வேற. டாக்டர், என் தம்பிக்கு இப்ப எப்படி இருக்கு? அவனுக்கு இன்னும் நினைவு திரும்பாமையே இருக்கு. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? காயம் கொஞ்சம் பலமா தான் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன் தான். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. சிஸ்டர், வேலாயுதம் ரிப்போர்ட்டை டாக்டர் சந்துருக்கு உடனே அனுப்பி வைங்க. ஓகே டாக்டர். அவரு பார்த்து ஒப்பீனியன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். சரி. இல்லைனா நீங்களே நேர்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். என்னங்க, டாக்டர் என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சந்துருன்னு யாரோ ஒரு டாக்டர்கிட்ட தமிழோட ரிப்போர்ட் அனுப்ப சொல்லிருக்காரு. வாங்க, நம்ம அந்த டாக்டரை நேர்ல பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடலாம். அப்படி எல்லாம் போக முடியாது திலகா. அது அவங்களுக்குள்ள ஏதாவது டிசைட் பண்ணிப்பாங்க. அத பத்தி நமக்கு என்ன தெரியும்? ஆமா, எல்லாத்துக்கும் நீங்களே ஒரு காரணம் சொல்லுங்க. நம்ம அவசரத்துக்கு நாம தாங்க போய் ஆகணும். வாங்க, நாமளே போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறோம். இரு. நான் எதுக்கும் டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா அவருடைய நாலேஜ் இல்லாம நாமளா போனா தப்பாயிடும். நீ உட்காரு. இந்த மெடிசன் என் மனைவி ரொம்ப பதட்டத்துல இருக்கா. நீங்க சொல்ற டாக்டர் சந்துருவா அவளும் பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறா. நீங்க அனுமதி கொடுத்தா. அவரை நீங்க பார்த்து என்ன ஆக போகுது சார்? மெடிக்கல் டேர்ம்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல அவர் சொல்றதான் உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலைமையில என் ஒய்ஃப் இருக்கிறா. அவளுக்கு அவ தம்பி மேல ரொம்ப உசுறு. எப்படியாவது அவனை காப்பாத்திடணும்னு துடிக்கிறா. அந்த சந்துரு டாக்டரை பார்த்து பேசினா அவ கொஞ்சம் ஆறுதலா இருப்பா. அதுக்காக தான் கேக்குறேன். சரி, நீங்க அவரை பார்த்து பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. இருந்தாலும் உங்க மனைவியோட திருப்திக்காக வேணா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இதுல எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. நான் எதுக்கும் அவருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். சிஸ்டர், நீங்க ரிப்போர்ட் கொண்டு போகும்போது இவரையும் கூட்டிட்டு போங்க. சரி டாக்டர். சரிங்களா? இவங்க கூட போங்க. தேங்க்ஸ் டாக்டர். என்னங்க சொன்னாரு திலகா? டாக்டர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. நர்ஸ் இப்ப தம்பியோட ரிப்போர்ட் எடுத்துட்டு போறாங்களாம். அவங்க கூட நம்மளையும் போக சொல்லிருக்காரு. ஜெயராஜ், நாங்க போய் பெரிய டாக்டரை பாத்துட்டு வந்துடுறோம். நாங்க வர வரைக்கும் தம்பி பத்திரமா பாத்து. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன்.